வாங்க கார்த்திக் தம்பி. என்ன சார் இந்நேரத்தில்? ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சாச்சு. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட. என்ன சார் எங்கள் அம்மா தான் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்கன்னா நீங்களும் அதை எடுத்து சொல்லக்கூடாதா? இல்லை தம்பி, அது சார் எதுக்காக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே கொண்டு வந்திருக்கீங்க? இங்கே வச்சு கொண்டு போய் கொளுத்தி சாம்பலைக்கு போடுங்க சார். கார்த்தி, என்ன பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியணும்? நீ பண்றது அநியாயம்னு தெரியுது, அது போதாதா? எதிர அநியாயம்? இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எழுதி வாங்குறதா? முட்டாள் முட்டாள். இதோட அருமை எல்லாம் உனக்கு இப்ப தெரியாதுடா. உன் லைஃப்ல உனக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் நடக்கும்போது தான் தெரியும். அப்பாவே என்ன ஆபீஸ்ல இருந்து கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாருமா அப்படின்னு வந்து நிப்ப, அன்னைக்கு தெரியும்டா இதோட அருமை. என்ன அப்பா ஒன்னும் ஆபீஸ் விட்டு விரட்டடிக்க மாட்டாரு. நீ தான் டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணி அப்பா இந்த ஊர் விட்டு விரட்டடிக்க போற. அதுக்கு தானே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எழுதி வாங்கினது, சந்தோஷ் ஆபீஸுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னது, இப்படி ஏழை கூடமும் ஒவ்வொன்றையும் பண்ணிட்டு இருக்கே, இது உனக்கு அசிங்கமே தெரியலையாமா? டாக்குமெண்ட்ஸ் எழுதி வாங்கினது உன் எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. சந்தோஷ் ஆபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொன்னது உன் நிகழ்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது சிரிக்கிறதா அலறதான்னு தெரியலமா. இது பாரு பல்லவி, நீ என்னதான் மடை அடிச்சு பேசினாலும் தப்புக்கு மேல தப்பு பண்ற, அதை மட்டும் நீ புரிஞ்சுக்க. நீ பையன் பேர்ல டாக்குமெண்ட்ஸ் எழுதி வாங்குறது கூட இவங்க மேல உள்ள அக்கறையில நினைச்சுக்கலாம். ஆனா எதுக்காக சந்தோஷம் ஆபீஸ்க்கு நீ வரவேணான்னு சொல்ற? அதுல உனக்கு என்ன லாபம் சந்தோஷம்? அவனை எதுக்காக நீ ஓட ஓட விரட்டிட்டு இருக்க? அந்த சந்தோஷ் தான் இவனை கெடுத்து குட்டிச்சவராகிட்டு இருக்கான். அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டு இவனையும் சேர்த்து மாட்டி விடுறான். அதனாலதான் அவன் ஆபீஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்றேன். இத பாருங்க, நான் பண்றதெல்லாம் இவன் நல்லதுக்காக தான். இது இவனுக்கும் புரிய போறதில்ல, இவனுக்கு சப்போர்ட் பண்ற உனக்கும் புரிய போறதில்ல. என்னவோ பண்ணி தொலைங்க. ஓ, சார் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு கிளம்புங்க. தம்பி, நீங்க பேசுறது எல்லாமே நியாயம்தான். ஆனா உங்க அம்மா இப்ப இருக்கிற நிலைமையில அவங்க கிட்ட இந்த நியாயமெல்லாம் சுத்தமா எடுபடாது. அதை நல்லா முதல்ல புரிஞ்சுக்குங்க. என்னடா இவர் பெருசா நமக்கே அட்வைஸ் பண்றாருன்னு நீங்க நினைக்காதீங்க. இப்போதைக்கு உங்க அம்மா போக்குலயே போய் அவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அவங்க கிட்ட இப்படி கோவப்பட்டு முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம் இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, தன்னோட 2 குடும்பமும் எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு நினைச்சு சதா சர்வ காலமும் இதுக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கிற உங்க அப்பாவுக்கு தான் உங்க எல்லாரையும் விட அதிக கஷ்டம். இப்ப நீங்க உங்க அம்மாட்ட காட்டுற கோபம் உங்க அப்பா கிட்ட தான் பிரச்சனையா வெடிக்கும். இதையெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்து உங்க அம்மா கிட்ட இப்போதைக்கு விட்டு கொடுத்து கொஞ்சம் நிதானமா நடந்துக்கிட்டா நல்லது. என்னம்மா நான் சொல்றது? ஆமா கார்த்தி, சார் சொல்றதுதான் எனக்கும் நியாயம் படுது. நீ பல்லவி கிட்ட கோவத்தை காமிக்காத, கொஞ்சம் பொறுமையாரு, விட்டு கொடுத்து நடந்துக்கப்பா. சாரி சார், நீங்க டாக்குமெண்ட் கொடுங்க. பரவாயில்ல தம்பி, புரிஞ்சுக்கிட்டீங்களே. இந்தாங்க. அப்போ நான் கிளம்புறேன். சரிங்க சார். வரமா. மா, என்ன? என்னை மன்னிச்சிருமா. நான் பேசினதெல்லாம் மறந்துடுமா. என்ன திடீர்னு ஞானோதயம்? நீ பண்றதுல என் நல்லதுக்கு தானே எனக்கு புரியாம இல்ல. ஆனா
அப்பா சந்தோஷ் எல்லாம் பாவம்னு நினைச்சுதான் நான் உன்னை கஷ்டப்படுத்தியிருந்தேனா நான் சாரி கேட்டுக்கிறேம்மா. இந்தம்மா டாக்குமெண்ட்ஸ். இப்பவாது என்னோட அருமையும் இந்த டாக்குமெண்டோட வேல்யூவும் புரிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். என்ன சார் ரொம்ப யோசிக்கிறீங்க? உண்மையை சொல்லிடுறேன். இப்ப எனக்கு இருக்கிற பிரஷர்ல நானே நேர்ல இருந்து இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியாது. சுந்தரமும் கணேஷன் தான் பாத்துக்குவாங்க. அவங்க இருப்பாங்க. நாங்க பேசினபடி ஒர்க்கை முடிச்சு தரோம். என்ன சார், நம்ம என்ன புதுசாவா மீட் பண்றோம்? உங்க ப்ராஜெக்ட்னா ஜனங்க கிட்ட நல்ல ஒப்பீனியன் இருக்கே. நீங்க தான் சார் எங்களுக்கு வேணும். வேற எந்த கான்ட்ராக்டர் கிட்டையும் நாங்க போக மாட்டோம். நீங்க அப்பப்ப வந்துட்டு போனாலே போதும் சார். அஜரமா, ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் இதை மட்டும் நீ போய் சைன் பண்ணிட்டு வந்துரு. மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். சரி. இப்பதான் சார் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ராஜா, இன்னைக்கு தானே பெங்களூர் போறீங்க? நீங்க இப்ப வர வேண்டாம் சார். நாங்க ஃபினான்ஷியல் விஷயமா சென்னைக்கு வந்தோம். இதை முடிச்சுட்டு பெங்களூர் போறதுக்கு 2 நாள் ஆகும் சார். போனதுக்கு அப்புறம் கால் பண்றோம். அப்போ நீங்க வந்தீங்கன்னா அதுவே போதும் சார். வாப்பா கொடு. இந்தாங்க சார். தேங்க்ஸ் தேங்க்ஸ். அப்போ நாங்க யூஷுவல் அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றோம் சார். சார், இப்போ என் கம்பெனியோட எம்டி என் சன் கார்த்தி தான். நீங்க அவன் பேர்லயே அக்ரிமெண்ட் டைப் பண்ணுங்க. ஓகே சார், பண்ணிடலாம். அப்போ நான் கிளம்புறேன் சார். வாங்க. வரேன் சார். சொல்லு கார்த்தி. என்னப்பா இது? அம்மா எது சொன்னாலும் ஓகே சொல்லிடுறீங்க. வேற வழி கார்த்தி? பா, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சந்தோஷ்க்கு இதுல பங்கு இருக்குப்பா. என் பேர்ல மட்டும் எழுதுறது செல்ஃபிஷா இருக்குப்பா. சந்தோஷுக்கு தெரிஞ்ச வேதனைப்படுவான்ப்பா. சொத்து பிரச்சனையால எங்களுக்குள்ள எந்த பிரிவும் வரக்கூடாதுப்பா. சந்தோஷ் பிரச்சனை பண்ணுவான்னு பாக்குறியா? இல்லப்பா, அவன் உரிமையை ஃபைட் பண்ண கூட பரவாயில்லையே. அவன் எல்லாத்தையும் எனக்காக விட்டு கொடுத்துருவான்ப்பா. நல்ல விஷயம் தானே. பா, சந்தோஷம் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பா. இப்போ உன் பேர்ல இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? சந்தோஷம் நீ விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ராஜா, ஃபோன் அப்படி கொடுங்க. கார்த்திக். பிரிப்பா. என்னப்பா? இல்ல, எல்லாரும் கூடவே இருக்கீங்க. அம்மா கிட்ட ராஜா செஞ்சது கரெக்ட் தான். நீ கவலைப்படாத. பசங்க நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒற்றுமையோடு இருக்கீங்களே, அந்த தைரியத்தில் தான் எல்லாம் செய்கிறோம்ப்பா. இந்த பார், அம்மா மனசை வேதனைப்படுத்தாத. வீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ணாத, புரியுதா? சரிங்க பிரிப்பா. ஓகே, பாய். பாய். ராஜா, அனு. சொல்லு அனு. என்னங்க டைம்? இதுக்காக கால் பண்ண? ப்ளீஸ் விளையாடாதீங்க. பெங்களூர் போகணும்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? இல்ல அனு. நீங்க ஆபீஸ்ல இருந்து இப்ப கிளம்பி வந்தா தானே சாப்பிட்டு கிளம்ப டைம் கரெக்டா இருக்கும். பெங்களூர் போறது கேன்சல் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷங்க. ஏன்? என்னமோ தெரியல, ஆபரேஷன் ஆன அப்புறம் உங்களை விட்டு பிரியறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா அனு, நானும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன். இனிமே ஃபேமிலிக்காக தான் வாழ போறேன். போதுமா? என்னங்க நீங்க, நான் சொல்றத சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல அனு, போதும். பிசினஸ்னு உங்களை விட்டு பிரிஞ்சதெல்லாம் போதும். சரிங்க, நீங்க முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வாங்க. சரி, கிளம்பலாமா? போலாம். வாங்க.
சொல்லு காஜா. என்ன வரதா, ஃபோன் எடுக்க எவ்வளோ நேரமா? இல்லை காஜா, இப்போ தான் பாஸ்கர் விட்டு போயிட்டுருக்கேன். அங்கே போனவொடனே நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு இருந்தேன். என்கிட்டயே கதை விடுறியா? சேச்சா, ஆமாம், வேலையை முடிச்சியா இல்லையா? அதுக்கு தான் வரதா ஃபோன் பண்ணேன். காரியம் சக்ஸஸ்ன்னு சொல்லு. யோ, நல்லா வருது என் வாயில். பெங்களூர் ஃப்ளைட் வந்துச்சு. ஏர்போர்ட்டில் அவன் வருவான்னு பார்த்து என் கண்ணே பூத்து போச்சு. இந்த ராஜாராமா வரலையா? என்ன காஜா சொல்கிற? நல்லா பார்த்தியா? யோ, நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேயா. அந்த ஃப்ளைட்லேயே வரலையா. அந்த ஆள் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு சென்னையில இருந்துட்டான் போல இருக்கு. அது தெரியாம என்ன அலைய விடுறீங்களா? சரி, நான் என்னன்னு பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணுறது மட்டும் இல்லை, முதல்ல எனக்கு பணத்தை அனுப்பி வைக்கிற வழியை பாரு. சரி சரி, அனுப்பி வைக்கிறேன். ஃபோனை வை. சொல்லுங்க சார். என்னையா ராஜா, நம்ம பெங்களூர் போகலையா? போகல சார். நாசமாக போச்சு போ. அது எனக்கு முன்னாடியே சொல்கிறதுக்கு என்ன? சாரி சார், சொல்லணும்னு தான் நினச்சேன், வேலையில் மறந்துட்டேன். சரி, மறுபடியும் எப்போ போகிறேன் பார்த்துட்டு ஃபோன் பண்ண. மறந்துட்டேன்னு சொல்லாத. சரிங்க சார், உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி. ஹலோ சார். சந்தோஷ், அடையாரில் ஒரு பார்ட்டியோட பேர் முருகராஜ். அவரோட நம்பரை நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்க சார். 9884006035. ஓகே சார். கால் பண்ணிட்டு போங்க. சரிங்க சார். ஹலோ மிஸ்டர் முருகராஜ். எஸ். நியூ பிராண்ட் கார் வாங்குறதுக்காக எங்கள் கம்பெனி மேனேஜர் முத்துச்செழியில் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்களா? அவர் தான் உங்கள் நம்பர் கொடுத்து பேச சொன்னார். ஆமாம்மா, ஈவினிங் 4 o'clock அடையார் ரெஸ்டாரண்ட் வந்துருங்க, அங்கே மீட் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. என்னண்ணா, ஆஃபீஸ் போகலையா? நான் ஆஃபீஸுக்கு தான் போயிட்டு இருக்கேன். 2 குடும்பம் தான்டா. அம்மா சொன்ன எதையும் மனசில் வச்சுக்காத. வாடா, ஆஃபீஸ் போகலாம். அண்ணா, நீங்க, நான், அப்பா எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னா அம்மா சொல்றபடி விட்டு கொடுத்தா தானே அவங்க மனசை மாற்ற முடியும். இப்போ திரும்பவும் நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன்னா அவங்க கோபம் அதிகமாயிடும். இதெல்லாம் தேவையா? சரி, அதெல்லாம் விடுங்க. ஆமா, கார் புக் பண்ண சொன்னேன். ஹாய். என்ன கார்த்தி, கார் வாங்க போறீங்களா? ஆமா, கம்பெனி பேர்ல ஒரு கார் புக் பண்ணலான்னு இருக்கேன். என்ன கம்பெனி பேர்லையா? அதெல்லாம் நான் அலோ பண்ண மாட்டேன். எதுவா இருந்தாலும் கம்பெனி ஜெனரல் பாடி மீட்டிங்ல எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணணும். நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பாத்தியாடா, வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பேச்சு பேசுறா. நம்ம வீட்டுக்கு தானே வரணும், அப்ப பாத்துக்கலாம். என்ன மிரட்டுறீங்களா? சந்தோஷ், சொல்லி வை, பல்லவி ஆண்டியே ஏன் கட்சி தான். அண்ணா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பேசாம கல்யாணத்தை நிறுத்துருங்க. கரெக்டா சொன்னடா. ஏய், கொன்னுடுவேன். வேற பொண்ணு பாப்பியா? அண்ணன் தம்பியும் சேர்த்து கொன்னுடுவேன். மேரேஜ் பண்ணாலும் கொள்ளதான் போற. அதுக்கு பேசாம இப்பே கொன்னுடு. அப்படிலாம் லேஸ்ல உங்களை கொன்னுட மாட்டேன். சரி, சந்தோஷ் கிட்ட சொல்லி லேட்டஸ்டா நல்ல மாடல் காரா புக் பண்ணுங்க. ஓகே. அப்புறம் சந்தோஷ், நிவேதா எங்களோட நிச்சயதார்த்த செய்தி கேட்டிருந்தா, இத அவகிட்ட கொடுத்துரு. பாத்து உங்க அம்மா கண்ணில் பட்டுறாம பாத்துக்கோ. சரி. ஆமாண்டா, ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஓகே. சரிண்ணா, நான் கிளம்புறேன். ஓகேடா, ஓகே. பாத்து போ. பை. பை. அப்புறம் எங்க சண்டை போட்ட மாதிரி ஆபீஸ்லயும் போய் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா வேலையை பாருங்க. கொழுப்பு தானே உனக்கு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. பல்லவி, ஐம் வெரி சாரி. ஐம் ரியலி வெரி சாரி பல்லவி. நான் உங்களை அடிச்சிருக்க கூடாது. ஏதோ இமோஷ்னலாக நான் அந்த தப்பு பண்ணிட்டேன்.
நீங்க அடிச்சது மட்டும் தப்பு இல்ல, அனுவா என்கிட்ட நடிச்சதும் தப்புதான். சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல தப்புன்னு தெரிஞ்சும் அதை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் தெரிஞ்சே பண்ண தப்பு தான். இப்போ கூட நான் அந்த தப்பை ஒத்துக்கிறேன் பல்லவி. அனுக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் அந்த மாதிரி செஞ்சேன். இப்போ கூட என்னால அனு கிட்ட உண்மையை சொல்ல முடியும். ஆனா நான் எதுக்காக சொல்லாம இருக்கேன்னு தெரியுமா? கொஞ்ச நாள் அவங்க கூட நான் ஃப்ரெண்டா பழகி இருக்கேன். அதுதான் என்ன தடுக்குது. இல்லனா இந்த அசிங்கத்தை அவங்களுக்கு நான் எப்போ சொல்லியிருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் பல்லவி. அனுவோட நீங்க ஃப்ரெண்டா இருந்ததை இன்னும் கன்சிடர் பண்றீங்களே, அதே மாதிரி கன்சிடர் பண்ணி ஒரு வைஃபா நீங்க உங்க ஹஸ்பண்டை மன்னிக்க கூடாதா? முதல்ல அனு கிட்ட உண்மையை சொல்லுங்க. அவங்க ஒரு வைஃபா இருந்துகிட்டு அவங்க ஹஸ்பண்டை மன்னிக்கிறாங்களான்னு பாப்போம்.